இந்த இனிய மாலை வேளையிலே நம் பள்ளியினுடைய அழகானதொரு ஆண்டு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்கவும். அப்படி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியே அமைதியாக எழுந்துருங்கப்பா. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக என் பள்ளியினுடைய 7ஆம் வகுப்பு மாணவன் யஸ்வந்த், 8ஆம் வகுப்பு மாணவி பிருந்தா ஆகிய இருவரை அழைக்கின்றோம். கடலுடுத்த நிலமடைந்த எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தேக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு விரை நுதலும் தலிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறவியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆண்டு விழாவானது சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவானது என் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்களின் தலைமையில் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்கள், ஆசிரியர் பயிற்றுனர் அவர்கள், திரு சி ராஜேஸ்வரன் ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் முன்னிலையில் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது. வரவேற்புரை என் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி ஆஷா பேகம் அம்மா அவர்கள், கல்வி அலுவலர் அவர்கள் மற்றும் வட்டார வள மேற்பார்வையாளர் ஆசிரியர் பயிற்றுனர் அவர்கள், முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். 4ஆம் கல்வியாண்டில் என் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள், என் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டிகள், இது சம்பந்தமான ஆண்டிற்கையை சமர்ப்பிக்க என் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியை திருமதி சு ஸ்வர்ணலதா அவர்களை அழைக்கின்றோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவுரியூர் ஆண்டறிக்கை 2023-2024. எங்கள் பள்ளியான சவுரியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் 2023-24ஆம் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கொற்றனை தூரும் அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. எங்கள் பள்ளி 1961ஆம் ஆண்டில் நடுநிலை பள்ளியாக தொடங்கி 63 ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வருகிறது. தற்பொழுது இப்பள்ளியில் பட்டதாரி தலைமை ஆசிரியர் ஒருவர், பட்டதாரி ஆசிரியர்கள் 3 மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் 6 பேர் என மொத்தம் 10 பேர் மற்றும் பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் என 11 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் துப்புரவு பணியாளர் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தில் 2 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இப்பள்ளியில் 153 ஆண் குழந்தைகள் மற்றும் 127 பெண் குழந்தைகள் என மொத்தம் 280 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் பரப்பளவு 26,600 சதுரடி. இதில் 10 வகுப்பறைகள், சத்துணவு கூடம், குடிநீர் தொட்டி, மின் வசதி, சுற்றுச்சுவர், தனித்தனியே ஆண் பெண் கழிப்பறைகள் முதலியவை உள்ளன. எங்கள் பள்ளியில் நடைபெறும் விழாக்களுக்கும் பள்ளி வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கும் SMC பள்ளி மேலாண்மை குழு மற்றும் PTA தலைவர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக உள்ளது. மேலும் 9 புரவலர்களை கொண்டது எங்கள் பள்ளி. மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்க்கும் வகையிலான பல்வேறு விதமான போட்டிகளும் அனைத்து தேசிய விழாக்களும் கொண்டாடப்படுகிறது. இலக்கிய மன்றம், வானவில் மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம், மாதம் ஒருமுறை சிறார் திரைப்படம், கலை திருவிழா, தற்காப்பு பயிற்சிக்காக பெண் குழந்தைகளுக்கு கராத்தே,
போன்றவை நடத்தப்பட்டு மாணவர்களின் தனித்திறனை வெளிக்கொண்டு வருகின்றோம். கலை திருவிழாவில் ஓவிய போட்டியில் வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் மு கௌரிசங்கர், கு பிருந்தா 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆகிய இருவரும் 3ஆம் பரிசை வெற்றி பெற்றுள்ளனர். இப்பள்ளியின் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சிலம்பம் போட்டிக்கு வெளியூர் சென்று பரிசுகளை பெற்று வருகின்றனர். இவ்வாண்டில் அரசால் வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டம் மிக சிறப்பாக மாணவர்களுக்கு பயனுள்ளதாக நடைபெற்று வருகிறது. மேலும் மதிய சத்துணவும் முட்டையுடன் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாண்டில் அரசால் ஏற்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி ITK மாணவர்களுக்கு மாலையில் கல்வி கற்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் எனும் புதிய திட்டத்தில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ALM முறையில் கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்த பள்ளியில் நூலகம் அமைத்து புத்தகங்கள் கொடுத்து வாசிக்க வைக்கப்படுகிறது. மேலும் தேன் சிட்டு, கனவு ஆசிரியர், ஊஞ்சல் என மாதம் 2 முறை பத்திரிகைகள் வழங்கப்பட்டு மாணவர்களின் கற்றல் அறிவுத்திறனை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் அறிவியல் திறனை வளர்க்க ஆண்டுதோறும் அறிவியல் கண்காட்சியும் நடத்தப்பட்டு வருகிறது. எங்கள் பள்ளியில் 3 முதல் 6ஆம் வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாணவிகளுக்கும் 3 முதல் 8ஆம் வகுப்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவிகளுக்கும் ஊக்கத்தொகை அரசிடமிருந்து பெற்று தரப்படுகிறது. NMMS எனும் தனி தேர்வில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்வு எழுத அனுப்பி வைக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ள எங்கள் பள்ளியில் 2024-2025ஆம் கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர். தமிழ் வழியில் கல்வி கற்போருக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை உயர்கல்வியில் வழங்கி வருகிறது. மேலும் அரசு பணியில் 20% முன்னுரிமை வழங்கப்படுகிறது. ஆகையால் வரும் கல்வியாண்டில் மாணவர்களை முதல் வகுப்பில் தமிழ் வழியில் சேர்க்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பள்ளியால் எங்களுக்கும் பெருமை, எங்களால் இப்பள்ளிக்கும் பெருமை. வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம். அடுத்து நமது வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு காளியப்பன் சார் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். அடுத்ததாக நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பயிற்றுனர் திரு சிலம்பரசன் அவர்களை நமது பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் திரு மேகநாதன் அவர்கள் சிறப்பிப்பார். அடுத்ததாக நம் பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி செந்தமிழ் செல்வி அவர்களை நம் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியை திருமதி செல்வீஸ்வரி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். அப்படி சென்டர் வந்துங்க சார், அப்படி சென்டர் வந்துங்க சார். வாங்கம்மா, அப்படியே பாருங்க மேடம், அப்படி பாருங்க. நடுநிலைப்பள்ளி சௌரியூர். இந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவரும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள சார் அவர்களே மற்றும் இந்த பள்ளியிலே பணிபுரியக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இந்த பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கக்கூடிய இருபால் மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும்
மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆண்டு விழா என்பது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சம்பவங்களை உங்களெல்லாம் பகிர்ந்துக்கிறோம். ஆண்டு விழா பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் பெரும்பாலும் எங்கேயுமே நடத்துனது கிடையாது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுனா இதுக்கு 1 லட்ச ரூபா செலவாயிருக்கும். இப்போ நடக்கிற நிகழ்ச்சிக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். அப்போ இந்த தொகையை வந்து ஆசிரியர்களை வாங்குகிற சம்பளத்துலேயும் போட்டு நடத்த முடியாது. தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. குழந்தைகளை வந்து ஊக்குவிக்கணும். அதாவது குழந்தைகளுக்கு வந்து படிப்பு மட்டுமே முக்கியமல்ல, விளையாட்டுத்துறையிலும் அவங்களை செம்மைப்படுத்தணும், ஓவிய துறையிலும் அவங்களை செம்மைப்படுத்தணும், அதேமாரி கலை நிகழ்ச்சி. இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு அவங்கள வந்து எல்லாமே மறந்து இந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அப்ப ஆங்கில பள்ளிக்கு இணையாக, தனியார் பள்ளிக்கு இணையாக ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்குது. இளைஞரணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கி, இதுக்குன்னு பல கோடி ரூபாயை, தமிழ்நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து நிதியை ஒதுக்கி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்த சொல்லியிருக்கிறது. இப்போ ஒதுக்கின நிதி பார்த்தீங்கன்னா போதுமானா அதுவும் போதாது. புரியுதுங்களா? இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெறும் 8000 ரூபாய் தான் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குது. இருந்தாலும் ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் மத்தியில் இந்த மாரி ஆண்டு விழா நடத்தணும், ஏதாவது உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சிலர் மத்தியில் ஒரு சில பொருட்களை எல்லாம், இப்போ ஸ்டேஜ் ஒருத்தர், மைக் செட் ஒருத்தர், சாமியானா ஒருத்தர், சர்டிஃபிகேட் ஒருத்தர், பரிசு பொருள் ஒருத்தர், இந்தமாரி அவர்கள் சென்று அதையெல்லாம் வாங்கி இன்னைக்கு இந்த மாணவ செல்வங்களை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கம் வந்து கல்விக்குன்னு உலகத்திலேயே எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் ஒதுக்காத நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குது. அதிகப்படியான நிதி கல்விக்கு தான் ஒதுக்கி இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா படிப்பு ஒன்று இல்லைன்னா எதுவுமே கிடையாது. எங்கே போனாலும் இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அழுக்கு வேஸ்டியும் அழுக்கு சொக்காயும் போட்டுட்டு போனால் உட்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ படிச்சுட்டு கொஞ்சம் நல்ல தூய்மையாக துணி போட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டு போனால் வாங்க சார்னு கையை எடுத்து எடுத்து போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த நம்ம குழந்தைங்க நாம் தான் படிக்கலைனாலும் நம்ம குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு சில நிதியெல்லாம் ஒதுக்கிருக்காங்க. அதேமாரி காலை உணவு திட்டத்தை கொண்டாந்துருக்குது தமிழ்நாடு அரசு. ஏன் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா தாய்மார்கள்லாம் வந்து அந்த குழந்தைங்களை திட்டுவாங்க. அது பாவம் தூங்கிட்டு இருக்கோம், நைட்டு விளையாடிட்டு தூங்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் எந்திரிங்கடா, குளிங்கடா, அங்கே போங்கடா, வாங்கடா வான்னு திட்டுவாங்க சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடு செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுங்கிற சிரமம் இருக்காது. காலையில் காலை உணவு திட்டம் வந்துருச்சு, மதியானம் மதிய உணவு இருக்குது, சாயந்தரம் 4 மணிக்கு பள்ளிக்கூடம் விட்ட உடனே வீட்டில் போய் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு படிச்சுட்டு பசங்க தூங்கலாம். அப்போ கல்வியை ஊக்குவிக்கும் என்று நல்ல நோக்கத்தோடு காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்விக்கு என்று ஏராளமான நிதியை ஒதுக்கி ஏராளமான திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கல்வி அறிவை வளர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அரசாங்கம் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்குது. அதை பயன்படுத்தி தாய்மார்களும் பெற்றோர்களும் இதை பயன்படுத்தி அனைத்து குழந்தைகளையும் நல்ல முறையில் படிக்க வைக்கணும். போய் ஆங்கில பள்ளியில் படித்தா தான் வந்து கலெக்டர் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழ் பள்ளியில் ஜலகண்டாபுரம் அரசு பெண்கள் மேல்நிலையில் இப்போ போன வருஷம் வந்து 9 பேர் டாக்டர் சீட் வாங்கினாங்க. சேலம் மாவட்டத்தில் எந்த பள்ளியிலையும் தனியார் பள்ளியில் படிச்சும் கூட அவங்களுடைய டாக்டர் ஆகலை.
நம்ம ஜலகண்டாபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள் 9 மாணவிகள் அரசு டாக்டர் சீட் வாங்கியிருக்கிறாங்க இலவசமாக, 1 ரூபா பணம் இல்லாமல். நம்மளால ஏன் வந்து படிக்க முடியாது? அதனால் தமிழில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு சொல்லி அரசாங்கம் எல்லாத்துலேயும் 20% ஒதுக்கி இருக்குது. தமிழில் படித்து வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லா துறையிலும் வேலை வாய்ப்பிலிருந்து எல்லா துறையிலும் 20% முன்னுரிமை அளிச்சிருக்குது. அதையெல்லாம் பயன்படுத்தி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமை பதவி IAS, IPS, IRS, IFS போன்ற இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பதவிக்கெல்லாம் வரணும். நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியாக வரும்போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நீங்கள்லாம் மதிக்கணும். அதேமாரி வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. நல்ல முறையில் கல்வியை கற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் நீங்கள்லாம் சிறந்தது ஒரு அதிகாரிகளாக வளர வேண்டும் என வாழ்த்தி, எனக்கு இங்கே வாய்ப்பளித்த இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நமது வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு காளியப்பன் சார் அவர்களை அழைக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சௌரியூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒன்றிய குழு வார்டு கவுன்சிலர் அண்ணா அவர்களையும், ஆசிரியர் பயிற்றுனர் சிலம்பரசன் சார் அவர்களையும், இல்லம் தேடி கல்வி உறுப்பினர்கள் மற்றும் SMC குழு தலைவர், PTA பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைத்து மாணவ குழந்தைகளும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் ஆண்டு விழாவை மிக சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளி குழுவினருடைய முழுமையான அர்ப்பணிப்பை இந்த விழாவின் மூலம் காண முடிகிறது. மேலும் இந்த குழந்தைகளுக்கு நடனம் புரிவதற்கு ஏற்ப அவர்களை ஒப்படை செய்து இங்கே அமர வைத்து அவர்களை காத்து கொண்டிருப்பது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த சூழலை புரிந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னொரு முறை இந்த பள்ளியின் சிறப்பை நாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். தற்போது இந்த குழந்தைகளின் சூழலை அறிந்து நேரமின்றி கருதி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது நமது பள்ளியினுடைய ஆசிரியர் பயிற்றுனர் திரு சிலம்பரசன் சார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது மாலை வணக்கம். நீ பேசுனது நல்லா தெரியுது. நான் பேசுறது நான் உங்களில் ஒருவனாக தான் வந்திருக்கிறேன். நாங்கள் பேசுகிற விஷயம் அனைத்தையுமே நான் ஸ்கூலுக்கு காலையில் வந்துடுவேன் இல்லைங்களா, அதை சார்ந்து தான் பேச போகிறேன். நான் நம்ம ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது கோவிட் டைம் தான் உள்ளே நான் வந்தேன். உள்ளே வந்தேன், ஒரு பில்டிங் மேலே 2 ஸ்டாஃப் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 2 பேர் பார்த்தோன்னா அந்த டைல்ஸ் ஒர்க்கில் மேலே இல்லைங்களா, அது கொத்திட்டு இருந்தாங்க. நான் சும்மா பார்க்காம மேலே ஏறி பார்த்தேன், யாரோ ஊருக்காரன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ டீச்சர்ஸ் அப்போ HMs இல்லை இல்லைங்களா, AHM தான் இருந்தாங்க. யார் நினச்சி அந்த 2 பேர்னு கேட்டேன். அந்த 2 பேருமே நம்ம ஸ்டாஃப் தான் சார் சொன்னாங்க. இந்த 2 பேரும் லோகோ 2 லோகோலாம் இருக்கா இல்லைங்களா, 2 பேர் வந்தால் 2 பேருமே ஒரே மாதிரியே இருக்காங்களா தெரியாது எனக்கு. அவங்க 2 பேரும் வந்த புதுசில் மேலே அந்த மெத்தனில் இன்னும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. சார் நிஜமாக நன்றி தெரிவிக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு சந்திப்பு நடந்துச்சு இந்த ஸ்கூல் நிகழ்வில். நான் இதே முடிஞ்சது பிறகு நம்ம ஸ்கூல் SMCன்னு ஒன்று ஆரம்பிச்சு. நம்ம SMC ஆரம்பிக்கிறது நம்ம ட்ரைனிங் அங்கே தானே கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ தலையிட்டு நான் SMC இப்போ கூட்டத்தில் விவாதம் பண்ணிட்டு தான் போனேன். நான் என்னங்க ஸ்கூல் இந்த பில்டிங் வந்து தண்ணியெலாம் ஊற்று மாதிரி வந்துட்டு இருக்குது, பில்டிங் இதாக இருக்குதுன்னு சொன்னேன். அடுத்த ஒரு வாரத்தில் நம்ம SMC தலைவரும் நம்ம ஊர் மக்களும் சேர்ந்து நான் சொல்லிட்டு தான் போனேன். அதுக்குள்ளே CMCலேருந்து பெட்டிஷன் எங்களுக்கு வருது. அவர் பில்டிங் வந்து பார்த்துட்டு இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம SMC அந்த ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்களா, அது கொடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்ணியும் வராது, மேலே ஃப்ளோரும் சரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இதில் SMC தலைவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்கூலில்
நவரத்தினங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 9 நவரத்தினங்களில் எது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்ம 9 டீச்சர்ஸுமே இருக்கிறாங்க. பிரைமரியில் 6 பேர் இருக்கிறாங்க, மிடில் 3 டீச்சர்ஸ், 9 பேருமே அந்த ரத்தின கற்கள் மாதிரி இருக்கிறாங்க. அதை சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காங்க நம்ம HM டீச்சர்ஸ். அடுத்தது தான் ஒரு 1 man ஆர்மி. ஒவ்வொரு ஸ்கூலையும் நடக்கும் கலை திருவிழா. இந்த கலை திருவிழாவில் நாங்களே எதிர்பார்த்துட்டே இருப்போம், எங்கள் ஸ்கூல் வருமா, அவங்க யார் ஸ்கூல் வரணும், எங்கள் பிஆர்டி ஸ்கூலில் போட்டி வந்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறாரு. அதாவது 1 man ஆர்மின்னு சொன்னேன். சென்ற ஆண்டு 1 மாணவர் இருந்திருந்தாங்க, சேனலில் போயிட்டு இருந்திருந்தாங்க. இந்த ஆண்டு 2 மாணவர்கள். நான் 2 மாணவர் வரும்போது நான் பத்மாவதி காலேஜுக்கு சார் கூப்பிட்டு வந்திருந்தார். நான் அப்போ கூட அந்த பேரண்ட்ஸ் கேட்குறேன், என்னங்க சார் நீ மட்டும் தான் வந்துக்கிறீங்க, பேரண்ட்ஸ் வரையான்னு கேட்டேன். ஆனால் பேரண்ட்ஸ் வந்தார், அவர் கீழே தான் நின்றுட்டு இருந்தார். பார்ட் டைம் சார், கல்யாணம் சார், எனக்கு வாழ்த்துக்கள் சார். நான் இந்த சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னா, நான் சார் வாழ்த்து தெரிவிச்சிட்டேன். ஏன்னா சார் நல்லா முயற்சி பண்ணார், பையன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டான். ஸ்டேட் லெவலில் போராடுறதுக்கு நாம தான் முழு காரணமே. ஏன்னா சாரு தான் பணியை சிறப்பாக செஞ்சு முடித்தார். நம்ம பேரண்ட்ஸாக நாம தான் இந்த சார் மாதிரி நம்ம தெரிஞ்ச சில ஸ்டாஃப்ஸ் வெளியில் இருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டுருக்கணும், என் பையன் இது மாதிரிலாம் ஓய்வு வரைஞ்சிருக்கிறான், அவனை எப்படி சிறப்பாக மெருகூட்டலாம் நாம் ஐடியா கொடுத்துருக்கணும். பேரண்ட்ஸாக நாமளும் வேறு எங்கேயாவது டிஸ்ட்ரிக்ட் எதாவது வேறு காம்படிஷன் கூட்டு போயிருந்துருக்கணும். அப்படி கூட்டு போயிருந்தோம்னா நம்ம பையனும் இப்போ சென்னை லெவலில் போயிட்டு வந்திருப்பான். சென்னை லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருந்தோன்னா அவருக்கும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும். இப்போ 2 ஆண்டு சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, அடுத்த ஆண்டுகள் நாம தான் முயற்சி பண்ணுவோம்மா. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த NMS எக்ஸாம் இருக்குது. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்கிற எக்ஸாம் தான். 8th பசங்க எழுதியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் பணம் கிடைக்கும் பசங்களுக்கு 12th வரைக்குமே. இப்போ அந்த வகையில் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. இந்த ஆண்டு 4 மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு சாரும் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களும் எனது வாழ்த்துக்கள். இந்த அடுத்த நிகழ்வாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 280 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த 280 ஸ்டூடெண்ட்ஸுமே காலையில் ப்ரேயர்ல பார்த்து முடிச்சிருவேன். ஆனால் கரெக்டாக ஒரு 10:30 வரையும் பார்ப்பேன். வரலாம் அடுத்த HM கூப்பிட்டு ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இவ்வளோ குழந்தைங்க ஒரு 280 குழந்தைகளுமே ஒரே ஒரு தூய்மை பணியாளர் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தினமும் வந்துட்டு எல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா தூய்மை பணியாளர் யாரும்மா? உங்கள் பணி மீன் முன்னாடி வாங்கம்மா. நம்முடைய சௌரியூர்லேயே நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் அதிகம் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 30 பேர் இருந்தாங்க என்கிட்ட. நம்ம ஊர்லேருந்து வந்தால் மட்டும்தான் ட்ரைனிங் ரொம்ப மாசாக இருக்கும். அந்த வகை நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தீங்க. அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து நான் சிறப்பு ஒன்று தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா? அந்த சிறப்பான எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன், வயது வந்தவர் கல்வி இல்லைங்களா, அதுலேருந்து புதிய பாரத எழுத்திருவோம் நினச்சிக்கிறீங்களா? இப்போ பாரத எழுத்திரு திட்டம் தான் கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் பிளாக் கலர் கொடுத்துருந்தோம். உங்கள் சென்டரில் யார் நல்லா நடத்திருந்தாங்க ஆளை கூப்பிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் யாருமே கூப்பிட்டு வரல எழுத்திரு திட்டத்தில். நம்ம ஸ்கூல்லேருந்து தான் ஒரு 4 பேர் ஒரு வயதான வந்துருந்தாங்க. 4 பேருமே வந்துட்டாங்க, கோலப்பட்டியில் கலந்துருந்தாங்க, அதில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதே நம்முடைய தன்னார்வலர் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட் வந்து செப்பல்ஸ் இல்லைங்களா, அளவு வந்து மாறுபடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, யூனிஃபார்ம் அளவு மாறுபடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம இல்லம் தேடி கல்வி இருக்காங்க இல்லை, அவங்களும் பங்களிப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைகளை ஒரு நல்ல சமூக பணியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சிறப்பாக செஞ்சீங்க. அதில் ஒரு ஆளாக தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா எதுக்கிறத கரெக்டாக எனக்கு ஃபோன் வந்துடும், சார் நான் ஃபோன் பண்ணிக்கலாம் சார் வரலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த வகையில் எனக்கு என்னுடைய பார்வையில் சிறந்த இல்லம் தேடி கல்வியாக E.M. மகேஸ்வரி மேடம் சென்டர் வாங்க மேடம், சென்டர் வாங்க மேடம், அப்படியே பாருங்க மேடம்.
சக்கீர்காவை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவங்க சேனலில் போயிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் அவங்க இங்கே வரல. நான் காலையில் ப்ரேயர் வரும்போது பசங்களுக்கு நான் ஒரு அக்டோபர் மாதம் சொல்லிட்டு போயிருந்தேன், யாரெல்லாம் பெருக்கல் வாய்ப்பாடு தலைகளை ஒப்பிக்கிறீங்களோ நான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குமான்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னது அக்டோபர் மாதம். அவனுக்கு கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் தான் கொடுத்துருந்தேன். 7ஆம் வகுப்பு கே தேவி பிரியா, எனது வாழ்த்துக்கள். ஏன்னா அவுட் ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தேன், ஆனால் எதுனா கொடுக்க கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், தீபாவளி அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. தீபாவளி படாசு அடிச்சிருந்தான் பையனை கைது ஆயிடுச்சுங்க, காயமாயிடுச்சு. ஆனால் 2 மாதமா ஸ்கூல் வரல. ஒரு 10 days தான் பையன் ப்ராக்டிஸ் பண்ணான். ரைட் ஹேண்ட் போயிடுச்சு, படாசில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் எழுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங். பூபாலகிருஷ்ணன் பாப்பா. அப்படியே பாருங்க பாருங்க. அப்படியே பாருங்க. நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள இந்த வார்டினுடைய வார்டு உறுப்பினர் திருமதி சவிதா அவர்களை நம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி ரா ஜெயந்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். சி ராஜேஸ்வரன் ஒன்றிய கவுன்சிலர், திருமதி சத்யா செல்வம் ஆவடத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர், திரு ஏ முருகன் ஆவடத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், திரு சிவசண்முகம் ஆவடத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர், திரு சீனிவாசன் பிடிஏ தலைவர் அவர்கள், திருமதி செந்தமிழ் செல்வி பள்ளி மேலாண்மை குழு தலைவர், திரு மாரிமுத்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், திரு கந்தசாமி முன்னாள் கவுன்சிலர், திரு பாலகிருஷ்ணன், திரு பழனிசாமி வார்டு உறுப்பினர், திருமதி காயத்ரி சுரேஷ் எஸ்எம்சி உறுப்பினர், திருமதி வித்யா ஐயப்பன் எஸ்எம்சி உறுப்பினர், திரு ராஜு வார்டு உறுப்பினர் மற்றும் நம் பள்ளியினுடைய காலை சிற்றுண்டி ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி பாப்பாத்தி, திருமதி கவிதா அவர்கள், அது மட்டுமல்லாமல் நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ஆஷா பேகம், நம் பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் திருமதி சு சுவர்ணலதா, நம் பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி ச செல்வீஸ்வரி, நம் பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் திரு மெய் சீனிவாசன் அவர்கள், நம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி ப ஜமுனா ராணி அவர்கள், நம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் திரு ப மேகநாதன் அவர்கள், நம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் திரு இரா லோகநாதன் அவர்கள், நம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திருமதி ரா ஜெயந்தி அவர்கள், நம் பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியை திரு ச பிரேமாவதி அவர்கள், நம் பள்ளியினுடைய சத்துணவு ஆசிரியை திருமதி ம யசோதா அவர்கள் ஆகியோர் நம் பள்ளியினுடைய இந்த ஆண்டு விழாவில் சிறப்பாக நடைபெற தங்களுடைய பங்களிப்பை அளித்துள்ளார்கள். உங்களின் சார்பாக அவர்களுக்கு உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக நன்றிகளை தெரிவிக்கவும். அடுத்து நம் பள்ளியினுடைய விளையாட்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்வு. முதல் வகுப்பு மாணவர்கள்
பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி ஹரிசிவா. முதல் வகுப்பு பெஸ்ட் அட்டண்டன்ஸ், அதாவது பள்ளிக்கு விடுமுறை இல்லாமல் தினமும் வருகை புரிந்த மாணவனுக்கான பரிசு ஆர் பவன் சிரஞ்சீவி. அடுத்து முதல் வகுப்பு பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் சே சஸ்விகா. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் த கிருபாஷினி. பைபாஸ் ரோட்ல போகிறோம். சார் அப்படியே ஓரமாக இல்லைங்க சார். அவளை வர சொல்லியிருக்கீல யூஷா நீ வந்துருக்க. கோ தீபிகா. ஸ்டாண்டர்ட் மா பூவரசன். பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் மா காவியமித்ரா செகண்ட் ஸ்டாண்டர்ட். பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் ப யாக்ஷனா செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியே பாருங்க. ஓகே. Third standard best student T Jay Pratap. Best attendance Ko Danya third standard. Best handwriting Tamil R Kavipurna. Best handwriting English P Pavishnavi Sri third standard. Third standard B R Pradeep best student. Angabo. Best attendance V Ritika third standard B. Best handwriting Tamil Y Sanjana third standard B. Best handwriting English S Maulidharan. Fourth standard best attendance R Akhilesh. Best handwriting Tamil M Ajayta fourth standard. Best handwriting English P Sharad fourth standard. Best student 5th standard K Nachatra. Best attendance G Magasri 5th standard. Best handwriting Tamil K Nachatra 5th standard. Best handwriting English R Oviasri 5th standard. Best handwriting Tamil N Priyadarshini 6th standard. N Priyadarshini 6th standard. N Priyadarshini standard.
அடுத்து செவன்த். பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் வி கண்ணன் 7th ஸ்டாண்டர்ட். பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் பி பூபாலகிருஷ்ணன் 7th ஸ்டாண்டர்ட். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் 7th ஸ்டாண்டர்ட் SV Yaswant. பெஸ்ட் அட்டெண்டன்ஸ் 7th ஸ்டாண்டர்ட் SV Yaswant. சொர்லதா டீச்சர் பண்ணாங்க. பெஸ்ட் அட்டெண்டன்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் S Dhanushka. உள்ள போன. பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் தமிழ் M Janani 8th ஸ்டாண்டர்ட் M Janani. பெஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ் M Gauri Sankar 8th ஸ்டாண்டர்ட். பேரண்ட்ஸ் எதையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்களே, யாருமே கிளாப் பண்ணலையே, என்ன ரீசன்? நம்ம பிள்ளைங்க தானே வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வெயிட்டிங் இருக்கிறீங்களா? இப்போ கை தட்டலாம் டான்ஸ் ப்ரோக்ராம் லேட் ஆகும். இன்னும் 500 சர்டிஃபிகேட் இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். மெயின் மறந்துட்டாங்க. பள்ளி மாணவர் தலைவன் S தனுஷ்குமார் 8th ஸ்டாண்டர்ட். பள்ளி ஓவரால் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்கூல் K Devi Priya 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் டேபிள்ஸ். உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்குது, எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது. அந்த திறமையை வெளிக்காட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளித்தட்டோ தங்கத்தட்டோ இல்லை, உங்களுடைய கைத்தட்டு தான். அதனால வஞ்சனையே இல்லாம கைத்தட்டுங்க. உங்களால தட்ட முடியல, எதிரில் இருக்கிற முதுவியாவது ஓங்கி தட்டுங்க, சரியா? அதனால உங்களுடைய உற்சாகம் தான் அந்த பையன்களை, குழந்தைகளை நன்றாக திறமையா வெளிப்படுத்த வைக்கும். அந்த வகையில முதல் பாகம் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நீ பேச வேண்டாம்னு சொல்றான்னு நினைக்கிறேன். முதலாவதாக உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக 1ஆம் வகுப்பு மாணவிகள் நடனமாட இருக்கிறார்கள். அவர்களுடைய நடனத்தை கண்டு, உங்களோட வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வை கண்டு நீங்கள் சந்தோஷப்பட, மகிழ்ச்சியாக இருக்க இதோ எங்கள் 1ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகள் உங்கள் முன்